விஜய் சார் வந்துட்டு டெல்லியில் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, எல்லாம் மட்டும் ப்ரெஸ் மீட்டை செய்தியாளர்களை புறக்கணித்து ஃபஸ்ட்டு நியூஸ் சேனலில் மாதிரி நடந்துக்கங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ரெஸ் மீட்டை பற்றி கேளுங்க. உங்களில் ஒருத்தி, என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் ஒருத்தர்கள். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் நான் என் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. அண்ட் இன்னைக்கு யாரை பற்றினா, நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தமிழன் பார்த்திபன் அந்த சாரை பற்றிங்க. அப்படி என்னத்தை நீ சொல்ல போகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சொல்கிறத கொஞ்சம் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உட்காந்து கேளுங்க. நல்ல மனுஷன்டா, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். சேலம் மாவட்டத்தில் அம்மாப்பேட்டைங்கிற ஊரில் பிறந்தாரு. மனுஷன் 12th தான் முடிச்சிருக்காரு. அது பெரிய படிப்பு தான். 12th முடிச்சுக்கிட்டு அவரு இருந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக சின்னதாக ஒரு மொபைல் கடையில் வேலைக்கு பணியா போறாரு. அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு மொபைல் கடையை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு மொபைல் கடையோட உரிமையாளராட்டு பணிபுரிகிறார். நம்ம தமிழன் பார்த்திபன் சார் வந்துட்டு விஜய் அவங்க மேலே ரொம்ப ஒரு, ஏன்னா நானும் விஜய் சார்ன்னு சொன்னால் ஐயோ ரொம்ப இதாக இருந்தேன். ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லாம் அவரோட ஃபிலிம்ஸுக்கு அவ்வளோ அடிக்ட்டு, அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். ஸோ அவரும் அந்த மாதிரி தான் இருந்தார். ஸோ அந்த டைமில் அவர் கடை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தான் நம்ம சிஎம் சார், இதுக்கு முன்னாடி அவர் விஜய் தளபதி, ஸோ அப்போது அவர் படம் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ விஜய் ரசிகர் மன்றத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்த ரசிகர் மன்றத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செயலாளர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல ரசிகர் மன்றம் சார்பா. ஸோ அப்போ அந்த டைம்ல நம்ம இப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் அவரு அப்போ ஒரு மொபைல் கடையோட உரிமையாளர். அந்த டைம்ல விஜய் ரசிகர் மன்றத்துல சேர்ந்து ஒரு நிர்வாகியா ஆகுறாரு. அதாவது சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் விஜய் ரசிகர் மன்றத்துல பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பீப்புள்ஸுக்கு. ஸோ அதுல விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு மாவட்டத்தோட செயலாளர்களும் விஜய் சாரை போய் பார்ப்பாங்க. ஸோ அப்படி சாரை போய் பார்த்ததுல ஒரு 30 வருஷம் அவர் கூட இருந்து பணியாற்றின ஒருத்தர் தான் இவர் தமிழன் பார்த்திபன் சார். ஸோ அவர் அப்படி என்ன பெருசா சாதிச்சார், எதுக்கு விஜய் சார் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னு யோசிக்கலாம். எதுவும் இல்லைங்க, அவ்வளோ வருஷம் அவர் கூட இருந்து விஜய் ரசிகர் மன்றத்தை ஒரு பக்கமா இருந்து சேலம் மாவட்டத்துல ரன் பண்ணி கொண்டு வந்த மனுஷன். ஒரு நல்ல மனுஷங்க, நல்ல கேரக்டர், சூப்பர் மனுஷன். அங்க இருந்து அந்த விஜய் ரசிகர் மன்றத்துல ஒரு நிர்வாகியா இருந்து சார் கட்சி ஆரம்பிக்கிறப்போ சேலம் மாவட்டத்தோட மத்திய செயலாளராகவும் இருந்தாரு. அப்படி கட்சியிலையும் தன்னை இணைச்சுக்கிட்டாரு. ஒரு சூப்பர் மனுஷன். அந்த டைம்ல சாரோட மாநாடு ஒன்று நடத்திருக்கப்போ அதுக்கு முன்னாடி பவுன்சர்ஸை வந்துட்டு அலர்ட் பண்ணுவாரு. அது இவர் தாங்க அலர்ட் பண்றது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா இப்போ பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்தீங்களா, சூப்பரா அலர்ட் பண்றாருல, அலர்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம் அவர் பவுன்சர்ஸ் அலர்ட் பண்ணப்போ சூப்பரா அலர்ட் பண்ணியிருக்காருங்க. சாப்பாடு தண்ணி எல்லாம் நமக்கு 2வது தான், ஃபர்ஸ்ட் மக்களோட சேவை தான் முக்கியம், மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் என்று அவ்வளோ ஸ்ட்ரிக்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாருங்க. அவரு சூப்பரா பேசியிருப்பாரு, சூப்பர். அண்ட் ஆல்சோ இப்போ கூட நம்ம போக்குவரத்துறை அமைச்சரா பதவியில ஏறினதுக்கு அப்புறம் கூட சூப்பரா பண்றாரு. பக்ரீத் பண்டிகைக்கு அவ்வளோ பஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருந்தும் கூட பஸ்ஸஸ் இல்லாம நிறைய பேர் அங்க அவதிப்பட்டாங்க. பட் இருந்தும் நம்ம மினிஸ்டர் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அந்த களத்துக்கே போயிட்டாரு, கீழாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கே போயிட்டாரு. போய் செக் பண்ணி பீப்புள்ஸ் இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 1000+ பஸ்ஸஸை மீண்டும் அவைலபிள் பண்ணி பீப்புள்ஸ் எல்லாரையும் கைப்பிடிச்சு ஏற்றி விடுறாருங்க. நல்ல மனுஷங்க. பட் அவர்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு ஆர்கியூ பண்ணும்போது அவர் சொல்றாரு, நீ சாப்பிட்ட நான் சாப்பிடல, நீ சாப்பிட்ட நான் சாப்பிடல அப்படின்னு. ஸோ பட் சார், நீங்க அந்த இடத்துல அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது சார்.
ஏன்னா நீங்க உங்க மனசுல தெரியும், உங்க மனசுக்கு தெரியும் மக்கள் சேவை தான் முக்கியம், சாப்பாடெல்லாம் இரண்டாவதுன்னு. பட் நீங்க அந்த இடத்துல ஒருவேளை உங்க முன்னாடி இருந்த பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட பேசுனது ரிப்பீட்டா ஒரு வேர்டு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவர் அந்த பர்சன் வந்துட்டு எஸ்சிடிசி பஸ் புக் பண்ண பர்சனா இருக்கான், புக் பண்ண பர்சனா இருக்கும் உங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்றது. ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும். பட் இருந்து நீங்கள் அந்த பர்சன்ட்ட நீங்கள் அப்போது அந்த பிஹேவியர் பண்ணியிருக்க கூடாது சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சு பதில் சொல்லியிருக்கலாம் இருந்து நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது. அது நல்லது கிடையாது சார். அதுவும் ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் இவ்வளோ இயர்ஸாக விஜய் சார் கூட இருந்திருக்கீங்க. ஸோ மக்கள் சேவை தான் முக்கியம்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. நீங்கள் அந்த பர்சனை ஒன்று அப்போது நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வேற ஏதாச்சும் வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்க வேண்டாம். ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி மக்கள் சேவை தான் முக்கியம்னு பேசியிருப்பாரு. பட் ஓட்டு வாங்குறதுக்கு அப்புறமேட்டு எனக்கு பசிக்குதுப்பா, என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நீங்க ஒரு நல்ல ஒரு மனுஷியா அந்த டைம் அந்த நைட்டு வந்து செக் பண்ணிருக்கீங்கல்ல, ப்ரௌட் ஆஃப் யூ சார். பட் எதுக்கு சார் அந்த வேர்டை அந்த இடத்துல யூஸ் பண்ணீங்க? வேற ஏதாச்சும் சொல்லி விட்டுருக்க வேண்டியதானே அவரை. எதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணீங்க சார்? நல்லதில்லை சார். அதுவும் ஒரு மினிஸ்டராக இருக்கிறவங்க அந்த மாதிரி வேர்டிங் யூஸ் பண்ணது தப்பு. யூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஒருவேளை நீங்கள் அந்த பர்சன் அந்த இடத்த அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன், மக்களில் ஒருத்தியா. ஏன் இந்த மீடியா சேனல் எல்லாம் இந்த ஆட்சியில் என்ன தப்பு நடக்குதோ அதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி ரிப்பீட் மோட்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க? ஏன் எல்லா மீடியாஸ் இதையே பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்ப்பா மக்களுக்கு வந்த மாற்றம் கூட இந்த மீடியாஸ் சேனலுக்கு வரல? ஏன் இப்போ எப்போ மீடியாவை திறந்தாலும் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கொலைகளை வர ரிப்பீட் மோட்ல போடுறாங்க. இப்போ டிஎம்கேல இருந்து அறிக்கை விடுறாங்க, அதை எடுத்து இவங்க ரிப்பீட் மோட்ல நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க மீடியாஸ். அப்புறமேட்டு விஜய் சார் வந்துட்டு டெல்லியில பிரஸ் மீட் கொடுக்கல, எல்லாரும் பிரஸ் மீட் கொடுப்பாங்க. எல்லா ஆஃபீஸர்ஸும் எல்லா சிஎம்ஸும் டெல்லியில் ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் விஜய் சார் மட்டும் ப்ரெஸ் மீட்டை செய்தியாளர்களை புறக்கணித்து ஃபஸ்ட்டு நியூஸ் சேனலில் மாதிரி நடந்துக்கங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ரெஸ் மீட்டை பற்றி கேளுங்க. ப்ரெஸ் மீட் கொடுக்கல எனக்கு புலம்பிக்கிட்டு கிடக்கீங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் சேனலில் ப்ராப்பராக நியூஸை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேருங்க. உண்மையான நியூஸை உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க அவங்க கண்ணோட்டத்துல ஜஸ்ட் டிஆர்பிக்காக இப்படி அப்படி இதுவாங்க நியூஸ். ப்ராப்பரா உண்மையான நியூஸை போடுங்க. இங்க முடியாததா முடிந்து போயிட்டு அப்படின்னு போடாதீங்க. ஒரு முடியாமல் இருக்கின்ற விஷயத்தை முடிந்து போயிட்டு அப்படின்னு போடாதீர்கள். ஒரு தப்பு நடக்கவே இல்லை, ஆனால் அந்த தப்பு நடந்தது என்று போடுகிறீர்கள். அவ்வளவுதான் இருக்கு மீடியாஸ். அதுவும் ட்ரோல் வேற பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மீடியாஸ். நியூஸ் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நீங்க சின்ன குட்டி நியூஸா எடுத்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுவும் உங்க சேனல்ல ஒரு பார்ட்டான வேலையா இருக்கலாம் இல்லைங்களா? நமக்கு தெரியாதுல்ல. அண்ட் மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். தேங்க்யூ.